ஏதோ ஷாருக் சார் வச்சும் விஜய் சார் வச்சும் கதை எழுதிட்டு இருக்காருன்னு எழுதிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் அட்லி அவர்கள் பார்த்தோம்னா ஒன் மோர் தளபதி 69 படத்தை நாங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படிங்கிறத பற்றி கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி ஷாருக்கு வச்சு கதை எழுதிட்டு இருக்காருல, அந்த ஒரு படத்தை பார்த்தோம்னா சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா எந்திரன் படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு சேலரி வாங்கினாராமா. அதுக்காக பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வந்து அதுக்காக நான் படம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்போ இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி சன் பிக்சர்ஸ் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னோட கலைத்திறமையிலேயே பார்த்தோம்னா ரொம்பவுமே உயர்ந்த ஒரு படமாக தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தோம்னா இது வரைக்கும் அட்லி அவர்கள் எடுக்காத ஒரு படம் மாதிரி பார்த்தோம்னா அடுத்த படத்தை எடுக்கணும், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிற ஒரு பெரிய படமாக பார்த்தோம்னா பெரிய பட்ஜெட்டில் படமாக இந்த படம் இருக்க போகுது. அட்லி அவர்கள் பார்த்தோம்னா சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. இந்த கொஞ்ச நாளாக பார்த்தோம்னா அந்த படத்துக்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கல, ஜனவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாராமா. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா சன் பிக்சர்ஸ்கிட்ட சொல்லி தளபதி ஷாருக்கிட்ட சொல்லி எல்லாம் பார்த்தோம்னா கால் ஷீட் வாங்கி படத்தை கன்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. கூடி சீக்கிரமாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னோட படங்களே பார்த்தோம்னா தலை சிறந்த ஒரு படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அதுவும் 2 ஹீரோஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா ரிஸ்க் தான். அதுக்கு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி வேணும். இவர் சொல்கிற கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டார் போல். அடுத்தடுத்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அட்லி தளபதி ஷாருக் காம்போ ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தோம்னா 2000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஆல்ரெடி பார்த்தோம்னா தளபதி லியோ ஜவான் எல்லாம் பார்த்தோம்னா கலெக்ஷனில் வேறு மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ 2 ஹீரோவும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கலெக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தோம்னா அட்லி தளபதி ஷாருக் காம்போ கூடி சீக்கிரமாக நடக்க போகுது. அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். இது கூடி சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லி உங்களை யாருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.